கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நன்றி பலி நிகழ்ச்சி ஆமென் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி எண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லவர் நம்மை தொடர்ந்து ஆமென் சரியாய் நடத்துவாராக, பலப்படுத்துவாராக. ஆமென். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் வசனத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் சொல்லப்பட்டு, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஸோ நாம் பேசுகிறது எல்லாமே தேவ சமூகத்தில் பதிவு செய்யப்படுகிறது, மிரட்டுறதுக்காக அல்ல. அப்படி வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஞாபக புஸ்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஸோ ஆகவே நாம் தவறாய் பேசுகின்ற வார்த்தைகளெல்லாம் அவைகளிலே குறிப்பேடுகளில் வைக்கப்படுகின்றன. நீதியின் தேவன் அல்லவா, அவர் சரியாக நம்மை நியாயந்திருக்க வேண்டும் அல்லவா, அப்படி அழகாக சொல்லுகிறார். இதில் சாலமோன் ஞானி இதற்கு கூடுதலாக ஒரு சிறப்பு சேர்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19ஆம் வசனத்திலே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான் என்று சொல்வார். எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார், சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமற் போகாது. ஸோ அமைதியாக இருந்தால் நாம் வென்று விடுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆபத்து எதிலிருந்து வருகிறது என்றால் மிகுதியான வார்த்தைகளிலிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவ சமூகத்திற்கு முன்பதாக ஆமென், அந்த வார்த்தைகள் நமக்கு சரியான வார்த்தைகளாக இருக்கட்டும். தீமையான வார்த்தைகள், பிறரை துக்கப்படுத்தி காயப்படுத்துகிற வார்த்தைகள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அந்த நல்ல தேவனை நாம் நினைத்து ஒரு பழைய பாடலை பாடுவோமா? தீய மனதை மாற்ற வாரும், தூய ஆவியே எங்களை தூய ஆவியை நீர் நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டு உதவி செய்வாராக. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமேவியே, தூய ஆவியே கனநேயமேவியே, தீய மனதை மாற்றவா தூய ஆவியே, பாரத்தை நோக்க மனமற்றேன் அதடிதானையா, அதடிதானையா ஒரு பாவினானையா, தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எப்பொழுதும் ஆண்டவர் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். சொற்களின் மிகுதியில்லால் பாவம் இல்லாமற் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துணிகரமாய் தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை பேசாமலும் ஞானமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எங்களையும் நீர் ஆண்டு கொண்டே இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, கிருபை தாரும், பலனை தாரும், வழிநடத்தலை தாரும், நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த மாய உலகத்தில் நாங்கள் உண்மையாய் ஞானமாய் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். பலன் உண்டாகட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி காத்துக்கொள்ளும். அவருடைய வாயின் வார்த்தைகளிலே கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.